இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்கு ஏன் கவலை வருகிறது, நம்முடைய கவலைகள் ஏன் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பயத்தின் நிமித்தமாக, அவிசுவாச நிமித்தமாக நமக்கு கவலை வருகிறது. அப்புறம் பல பல காரியங்களை நம்ம செய்கிறதுனால நமக்கு கவலை வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறதான எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28-30 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த காரியத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, உடைக்காக கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு அதிகமா அநேக நேரங்களில கவலை நம்ம உடைக்காக, நம்ம என்னத்தை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லுகிற கவலைக்கு நேராக நம்ம என்ன செய்யறோம், காணப்படுகிறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நமக்கு நிறைய ட்ரெஸ் இருந்தா கூட என்ன ட்ரெஸ்ஸ போடுறது அப்படின்ற ஒரு பெரிய கவலை. பீரோ நிறைய நமக்கு ட்ரெஸ் இருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் இருக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு ட்ரெஸ் இருக்கு. ஆனா எந்த ட்ரெஸ்ஸ போடுவது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கவலை. பீரோவை திறந்து வச்சுட்டு, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை நான் போன வாரம் தான் போட்டேன், இந்த ட்ரெஸ்ஸை நான் அந்த கல்யாண வீட்டுக்கு தான் போட்டேன், இந்த ட்ரெஸ் எதை போடுறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை காணப்படுகிறது. அதுவே ஒரு கவலை. என்ன போடுறது அதை குறித்ததான சிந்தனை நமக்கு காணப்படுகிறது. இதுல ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரியில உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே வேற இருக்காது, அதனால என்ன உடுத்துறது அப்படின்ற கவலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட சரி, ட்ரெஸ் இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதிகமான ட்ரெஸ்ஸை வச்சுட்டு எந்த ட்ரெஸ்ஸை போடுறது அதை குறித்தே சிந்தனை, அதை குறித்தே கவலை அப்படின்னா இது ஒரு டேஞ்சராக நமக்கு காணப்படும். நம்ம அதை குறித்ததான சிந்தனை இருக்கும்போது மற்ற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இதுல இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம விலகுவோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய இடங்களை நம்ம கொடுக்காதபடி, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம கொடுக்க கூடாதபடி அதை குறித்து நம்ம சிந்தனை. நம்ம ட்ரெண்டா ட்ரெஸ் பண்ணணும், கிராண்டா ட்ரெஸ் பண்ணணும், நம்ம போற இடத்துல நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கணும், வேற யாரும் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க கூடாது. இப்படி எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் ஓடும் போது நம்ம அதை குறித்தே அதிகமாக கவலைப்படுகிறவர்களாக காணப்படுவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவங்க அதிகமான ஆடைகளை அணிகிறது இல்லை. ஆனாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றே போலாகிலும் முடித்திருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. சாலமோன் இந்த உலகத்துல மகா பெரிய ஞானி. அந்த சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் வேற யாருக்கும் கொடுக்கப்படலை அப்படின்றத பாக்குறோம். அப்ப அவன் அவனுடைய ஞானத்தின் நிமித்தமாக, அவனுடைய அறிவின் நிமித்தமாக அவன் என்ன செஞ்சிருப்பான், இப்படிப்பட்ட உடைகள், ராஜ வஸ்திரங்களை இப்படிதான் நான் உடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆடை ஆபரணங்களை அவன் தயாரித்து அவன் உடுத்திருப்பான். அவ்வளவு நேர்த்தியான ஆடைகளை உடுத்திருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த காட்டு புஷ்பங்கள் உடுத்துகிறதான உடைகள் சாலமோன் கூட உடுத்திருக்க மாட்டாரு. அதை விட மகிமையான காரியங்களை இந்த காட்டு புஷ்பத்துக்கு ஆண்டவர் உடுத்துவித்திருக்கிறார். அவங்க நூக்கல, உழைக்கல, ஆனாலும் அதை உடுத்துவிக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடைக்காக அதிகமாக நம்ம கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்ம சற்று சிந்திக்கிறவர்களாக அழைக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு அதிகமான ட்ரெஸ் இருக்குதா? நம்ம அதிகமா உபயோகப்படுத்தாத அநேக ட்ரெஸ் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம பிள்ளைகளுக்குரியது, பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அநேக ட்ரெஸ்ஸை நம்ம இதெல்லாம் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் என் பிள்ளைக்கு இந்த காரியத்துல வாங்கினது, அதனால நான் அதை ஞாபகமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறது நல்லதுதான். ஆனா அதிகப்படியாக நம்ம நிறைய ட்ரெஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா யார் உண்மையிலே தேவையோடு இருக்கிறாங்களோ, யாருக்கு அந்த தேவை இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது
அது நமக்கு ஆசீர்வாதமானதாய் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றாரு, 2 அங்கிகளை உடையவன் என்ன செய்யணும், இன்னொரு இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோமா, இல்ல நம்மை குறித்தே நம்ம சிந்தித்து நம்ம அதிலே ஒரு கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி பாகத்துல, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நம்ம நம்முடைய உடைக்காக நம்ம கவலைப்படுகிறோமா? ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அத ஆண்டவர் நமக்கு தரிச்சிருக்கிறாரு. அவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்பியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படாதபடி பார்த்து கொள்ளணும். மாம்சத்தால் அந்த வஸ்திரம் கரைப்படாதபடி பார்த்து கொள்ளணும் அப்படின்னு யூதா 1:23 நம்ம வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம தரித்திருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம உலக பிரகாரமான உடைக்காக நம்ம அதிகமா கவலைப்படுகிறவர்களாக காணப்படுவதை காட்டிலும் நீதியின் வஸ்திரத்துக்காக, ரட்சிப்பின் வஸ்திரத்துக்காக, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கிறாரா, நான் அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி நான் காத்து கொள்ளுகிறேனா அப்படின்றதுல அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படும் போது இந்த கவலை நம்மை விட்டு மாறும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, ஆண்டவருடைய வருகைக்கு பின்பதாக நடக்கக்கூடிய இந்த கல்யாண விருந்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய மெல்லிய வஸ்திரம் நம்ம தரிச்சிருக்கோமா? அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை ஓடுகிறதா? எந்தெந்த காரியங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நம்மிடத்திலிருந்து பின்னுக்கு தள்ளுகிறதா காணப்படுகிறதோ, நம்முடைய இந்த உலக பிரகாரமான உடைக்காக நம்ம கவலைப்பட்டு இந்த காரியங்களை விட்டு நம்ம வழி விலகுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் அப்படின்றது தெரியாது. நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மை கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்றதுல நம்ம முயற்சி எடுக்கிறவர்களாக காணப்படணும். அதற்குரிய காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த புல்லுக்கு அற்புதமாக உடுத்து வைக்கிற தேவன். சாலமோன் ஒரு ராஜ வஸ்திரம், அவர் எவ்வளவு கிராண்டான ட்ரெஸ் போடுவாரு. அந்த ட்ரெஸ்ஸை காட்டிலும் மகிமையான ட்ரெஸ் இந்த புல்லுக்கு உடுத்தின தேவன் நமக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? நமக்கு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை நம்மளுக்கு தரமாட்டாரா? ஒருவேளை உடை இல்லாதபடி, ஐயோ இதெல்லாம் எனக்கு எப்படி வாங்குறது, இந்த காரியம் இவங்க இவ்வளவு அழகான ட்ரெஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களை குறித்து கம்பேர் பண்ணி இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தையில அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இல்ல நம்ம எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான உடைக்காக நான் அதிகமான என்னுடைய கவனத்தையும் என்னுடைய கவலை அதுக்கு ஏதுவாக இல்லாதபடிக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறவராக என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கலாம். இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம முழுவதுமா ஈடுபடாதபடி ஆண்டவரோட நம்முடைய ஆத்துமத்தை ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம வழி நடத்த ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதாவோ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். இங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நாங்க அநேக நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய உடைக்காக நாங்க என்னத்தை உடுத்துவோம், நாங்க என்ன ட்ரெஸ் வாங்கணும், நாங்க எப்படிப்பட்டதான காரியங்களை செய்யணும், எங்களுக்கு அதிகமான ட்ரெஸ் இருந்தா கூட அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஞாபகம், ஒரு சிந்தனை, ஆண்டவரே ஒரு தான தர்மம் என்ன எங்களுக்கு இல்லாதபடிக்கு நாங்க எங்களுக்கு வேண்டும் நாங்க என்று சொல்லி சுயமாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அலங்கரித்துக்
கொள்ள வேண்டும், எங்களை பார்க்கிறவர்கள் மற்றவர்களை காட்டி நாங்க உயர்ந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைக்குள்ளாக நாங்க காணப்படுகிறோம். எங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும்படியாய், நீதியின் சால்வையை நாங்க அணிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே அந்த மெல்லிய வஸ்திரத்தை ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள்ல ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் தரித்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே நீதியான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் வரையிலும் நாங்க செய்த காரியங்களை அப்பா நீங்க மன்னிச்சிருங்க. இந்த காரியங்களின் நிமித்தமாக எங்களுக்கு நேரிட்ட கவலைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் வாழும்படியாக, எங்களுடைய ஆத்துமாக்களை நாங்கள் ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, பொருட்கள் மேல நாங்க கண்ணுகளை வைக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய அபிஷேகத்தின் மேல ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்த ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தின் மேல ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையினால எங்களை காத்துக் கொள்ளுங்க. முடிவு வரையந்த எங்களை நிலை நிற்க நீங்க கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன்.